வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்து வரும் போராட்டத்தால் ஆந்திரா ஸ்தம்பிப்பு. சிரஞ்சீவியை தொடர்ந்து மத்திய அமைச்சர் பல்லம் ராஜுவும் ராஜினாமா. காஷ்மீரில் கார்கில் போர் போன்ற சூழ்நிலை இல்லை என்று தலைமை தளபதி விளக்கம். 11வது நாளாக தொடரும் சண்டையில் மேலும் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ஆதார் அட்டை கட்டாயமில்லை என்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு புது மனு. நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதில் பாதிப்பு ஏற்படும் என்று முறையீடு. விரிவான செய்திகள். தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை கண்டித்து ஆந்திராவில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. சிரஞ்சீவியை தொடர்ந்து பல்லம் ராஜுவும் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் வியாழனன்று கூடிய மத்திய அமைச்சரவை ஆந்திர மாநிலத்தை பிரித்து தனி தெலங்கானா மாநிலத்தை உருவாக்க ஒப்புதல் அளித்தது. நாட்டின் 29வது மாநிலமாக உருவாக போகும் தெலங்கானாவில் ஹைதராபாத் உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கும். புதிய தெலங்கானா மற்றும் பழைய ஆந்திரா இரு மாநிலங்களுக்கும் சேர்த்து பொதுவான தலைநகராக ஹைதராபாத் 10 ஆண்டுகளுக்கு இருக்கும். அதன் பிறகு தெலங்கானாவில் ஹைதராபாத் சேரும் என்பது போன்ற அம்சங்கள் அடங்கிய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பிரிவினை திட்ட அறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவையின் முடிவால் தெலங்கானா மாவட்டங்களில் கொண்டாட்டங்கள் துவங்கிய அதே வேளையில் கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா மண்டலங்களை உள்ளடக்கிய சீமாந்திராவில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஒருங்கிணைந்த ஆந்திர போராட்டக் குழு மற்றும் ஆந்திர அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு ஆகியவை 2 நாள் முழு அடைப்பு போராட்டத்தை வெள்ளியன்று காலையில் துவங்கியதால் கடைகள், பள்ளி, கல்லூரிகள் அடைக்கப்பட்டன. சாலைகளில் வாகனங்கள் ஓடாததாலும் வர்த்தக நிறுவனங்கள், தியேட்டர்கள் மூடப்பட்டதாலும் சீமாந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம், விஜயவாடா, குண்டூர், அனந்தபூர், கர்னூல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களிலும் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. தேசிய நெடுஞ்சாலைகள் மட்டுமின்றி திருப்பதிக்கு செல்லும் சாலைகளிலும் போராட்டக்காரர்கள் தடைகளை ஏற்படுத்தினர். இதனால் திருப்பதி பிரம்மோற்சவ விழாவுக்கு செல்லும் பக்தர்கள் நடந்தே சென்றனர். தமிழகம், ஒடிசா, கர்நாடகா போன்ற ஆந்திராவை ஒட்டிய மாநிலங்களுக்கு செல்லும் வாகன போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. தெலங்கானா மாநிலத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த உடனே மத்திய சுற்றுலா அமைச்சர் பதவியை நடிகர் சிரஞ்சீவி ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்லம் ராஜு வெள்ளியன்று பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்தார். இன்னும் 2 மத்திய அமைச்சர்களான கௌரி சாம்பசிவராவ், கோட்லா சூரிய பிரகாஷ் ரெட்டி ஆகியோரும் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளனர். இதனிடையே விஜயவாடா தொகுதி காங்கிரஸ் எம்பி எல் ராஜகோபால் தெலங்கானா உருவாக்குவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யப் போவதாக அறிவித்துள்ளார். ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். ஆந்திர அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். தெலங்கானா மாநிலத்தை உருவாக்க மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவை கண்டித்து சனிக்கிழமை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கப் போவதாக ஹைதராபாத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்தார். தெலங்கானா தனி மாநிலத்துக்கு எதிரான தனது போராட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கெடுக்க வேண்டும் எனவும் ஜெகன்மோகன் அழைப்பு விடுத்துள்ளார். Is it justifiable to split the state without any assembly resolution in place? Intentionally, people choose to ignore the importance of assembly resolution. I mean, every state, you have a different rule. You have come across the situation of splitting the state. There was an assembly resolution in place supporting the split. Now, why is it different when it comes to Andhra Pradesh? Just a few months from this day, we are going to have an election. Is it right on anybody's part to split this state just for the sake of votes and seats? சொத்து குவிப்பு வழக்கில் 16 மாத சிறைவாசத்துக்கு பின் அண்மையில் ஜாமீனில் வெளிவந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஹைதராபாத் சிறையில் இருந்த போதும் ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். 6ஆம் நாளாக அவர் போராட்டம் எட்டிய போது போலீசார் வலுக்கட்டாயமாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று போராட்டத்தை கைவிடச் செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் கார்கில் போர் சூழல் இல்லை என்று இந்திய ராணுவ தளபதி பிக்ராம் சிங் கூறினார். அதே நேரம் காஷ்மீர் எல்லையில் ஊடுருவலை தடுக்க 11வது நாளாக இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர்.
ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் கெரான் செக்டாரில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அன்று 40 பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றனர். பாகிஸ்தான் ராணுவத்தினரின் துணையுடன் நடத்தப்பட்ட அந்த ஊடுருவல் முயற்சியை முறியடித்துள்ள இந்திய ராணுவத்தினர் 15 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக லெப்டினன்ட் ஜெனரல் குர்மீத் சிங் புதனன்று தெரிவித்தார். வெள்ளியன்று அதிகாலையிலும் கெரான் செக்டாரில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சி மேற்கொண்டனர். அவர்களுடன் 11வது நாளாக ராணுவத்தினர் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர். இரு தரப்புக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மேலும் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் எஸ்.என். ஆச்சாரியா தெரிவித்தார். இந்நிலையில் டில்லியில் நிருபர்களை சந்தித்த இந்திய ராணுவ தலைமை தளபதி பிக்ராம் சிங்கிடம் கெரான் செக்டாரில் கார்கிலை போன்றதொரு போர்ச்சூழல் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது. காஷ்மீரில் போர்ச்சூழல் எதுவும் இல்லை என்று பதிலளித்த பிக்ராம் சிங், கெரான் பகுதியில் 4-5 இடங்களில் 30-40 பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சித்துள்ளனர் என்றும் அவர்களில் சிலர் கொல்லப்பட்டு விட்டனர் என்றும் எஞ்சிய பயங்கரவாதிகளும் வெகு விரைவில் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். An infiltration attempt by about 30 to 40 terrorists. They attempted this infiltration at 4 or 5 places. We had information about it. They have been stopped, prevented. They have been neutralized, some of them, and operations are on to flush them out. கெரான் செக்டாரில் உள்ள ஒரு எல்லைப்புற கிராமத்தையும் சில ராணுவ முகாம்களையும் பதுங்கு குழிகளையும் பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானிய ராணுவத்தினரும் கைப்பற்றியதாக வந்த தகவலையும் ராணுவ தளபதி பிக்ராம் சிங் முற்றிலும் நிராகரித்தார். ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் திருத்தம் செய்ய வேண்டுமென மத்திய அரசு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானிய தொகையை பயனாளிகளுக்கு வங்கி மூலம் நேரடியாக பணமாக வழங்கும் திட்டத்தில் ஆதார் அடையாள அட்டை எண்ணை சேர்க்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தவிர சம்பளம் மற்றும் சமநல நிதி பெறுவதற்கும் திருமணம் மற்றும் சொத்துக்களை பதிவு செய்வதற்கும் ஆதார் அடையாள அட்டையை கட்டாயமாக்க சில மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. இதற்கிடையே ஆதார் அடையாள அட்டையை கட்டாயமாக்குவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என்றும் ஆதார் அட்டை இல்லை என்ற காரணத்துக்காக அரசின் சேவை மற்றும் பயன்களை யாருக்கும் மறுக்கக்கூடாது என்றும் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி தலைமை நீதிபதி தலைமையிலான உச்சநீதிமன்ற பெஞ்ச் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வெள்ளியன்று மத்திய அரசு தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் இடையூறாக இருக்கும் என்றும், எனவே உச்சநீதிமன்றத்தின் செப்டம்பர் 23ஆம் தேதிய உத்தரவில் திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த மனுவை அக்டோபர் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் தெரிவித்தது. ஆதார் அடையாள அட்டை திட்டம் கட்டாயமாக்கப்படவில்லை என்றும் விருப்பத்தின் அடிப்படையிலேயே செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் செப்டம்பர் உத்தரவில் திருத்தம் கோரி புதிய மனுவை தாக்கல் செய்திருப்பதன் மூலம் இரட்டை நிலைப்பாடு வெளிப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக மீனவர்கள் 4 பேரை ஆயுதங்களால் தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்த இலங்கை மீனவர்களின் அடாவடித்தனத்தால் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் வியாழக்கிழமை அன்று 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை நடுத்தீவு மீனவர்கள் 10 பேர் அரிவாள், ஈட்டி, கம்பு போன்ற பயங்கர ஆயுதங்களை கொண்டு ராமேஸ்வரம் மீனவர்களை கிறிஸ்து, வேல்முருகன், முத்துசாமி, ரவீந்திரன் ஆகிய 4 பேரை தாக்கியதோடு அவர்களை சிறைப்பிடித்துச் சென்று இலங்கை நெடுந்தீவில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுவரை இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இலங்கை மீனவர்களும் இதே பாணியை பின்பற்ற துவங்கி இருப்பது ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு நாள் நேவி பிடிச்சிருந்துச்சு, இப்ப நெடுந்தீவு மீனவர்கள் பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு, மாநில அரசு என்ன செய்யறாங்கன்னு தெரியல, தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பாதி பேர் இப்படியே இந்த நிலை நீடிச்சா ராமேஸ்வரம் மீன்பிடியில உள்ள பாதி பேர் இலங்கை சிறையிலும் பாதி படகு இலங்கை கரையிலும் தான் இருக்கிற சூழ்நிலை இருக்கு. இது அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி டிசம்பர் பேச்சுவார்த்தைங்கிறத இப்ப அக்டோபர்லயே நவம்பர்லயே இந்த பேச்சுவார்த்தை நடத்தினா மீனவர்கள் புடிபடாம நிம்மதியா தொழில் பண்ண முடியும். இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடி தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நூல் ஏற்றுமதிக்கான சலுகைகளை மீண்டும் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நூலுக்கு ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் மற்றும் ஏற்றுமதிக்கான சிறப்பு சலுகைகள் என்ற பெயரில் மத்திய அரசு பல்வேறு சலுகைகள் வழங்கி வந்தது. இதனால் கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் இருந்து அதிகப்படியான நாடுகளுக்கு நூல் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த சலுகைகளை கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் மத்திய அரசு ரத்து செய்தது. இதனால் பஞ்சாலை தொழில் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் நூல் ஏற்றுமதி குறைந்து வருவதாகவும் தெரிவித்த தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் ராஜ்குமார், மத்திய அரசு நூல் ஏற்றுமதிக்கான சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் எனவும் நூல் ஏற்றுமதியில் நிலையான கொள்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய அரசு கடந்த வாரம் இந்த போக்கஸ் மார்க்கெட்டிங் ஸ்கீம் FMS என்கிற ஒரு ஸ்கீமையும் எக்ஸ்போர்ட் இன்கிரிமெண்டல் பெனிஃபிட்டையும் எடுத்துட்டாங்க. இது லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, பெரு போன்ற நாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் அந்த மார்க்கெட்ல நிறைய நூல் கமிட் பண்ணிருக்காங்க. அப்போ அதை எடுத்தது நூற்பாலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. மத்திய அரசு இந்த FMS ஸ்கீமையும் இந்த எக்ஸ்போர்ட் இன்கிரிமெண்டல் இன்சென்டிவும் உடனே ரீஸ்டோர் பண்ணணும்னு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. கடந்த காலங்களில் பஞ்சு விலை கடுமையாக உயர்ந்த போதும் நூலின் விலை கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததாகவும் இந்த ஆண்டு பருவமழை நல்ல முறையில் பெய்யும் என்பதால் பருத்தி விளைச்சல் அதிகமாவதோடு பஞ்சு மற்றும் நூல் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க நிர்வாகிகள் எதிர்பார்க்கின்றனர். தமிழகத்தில் இவ்வாண்டு வடகிழக்கு பருவமழை சராசரி அளவில் கிடைக்கும் என்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 60% மழை அளவு எதிர்பார்க்கப்படுவதாகவும் வடகிழக்கு பருவமழை சராசரி அளவாக கிடைக்கும் என்றும் வேளாண் பல்கலைக்கழக கால வேளாண் நிலைய தலைவர் மரகதம் தெரிவித்தார். எங்களிடத்துல உள்ள ஒரு சாஃப்ட்வேர், கணனி கட்டமைப்பான ஆஸ்திரேலியன் ரெயின்மேன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அதுல போட்டு ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். அதுல ஒரு முடிவு மிக மிக ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு முடிவு. அதாவது இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழையானது, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது இந்த 3 மாத காலகட்டம் தான் வடகிழக்கு பருவமழையோட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல மழை அளவானது சராசரியை ஒட்டியே அமையும் என்று எங்களுக்கு தகவல் பெறப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னறிவிப்பின்படி கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சராசரியாகவும், ஈரோடு, திருவள்ளூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் சராசரி மழை அளவை ஒட்டிய மழை இருக்கும் என்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம், ஸ்ரீரங்கம் காவிரிக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இந்து சமயத்தில் முன்னோர்கள் வழிபாடு முக்கிய கடமையாக கருதப்படுவதால் தமது முன்னோர்கள் இறந்த திதியன்று தர்ப்பணம் கொடுப்பது கடைபிடிக்கப்படுகிறது. அவ்வாறு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அதற்கு ஈடாக ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை தினத்தன்று கோயில், குளம், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளின் அருகில் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். வெள்ளிக்கிழமையன்று காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் ஸ்ரீரங்கம் காவிரி கரையில் புனித நீராடி அம்மா மண்டபம் படித்துறையில் புரோகிதர்கள் மந்திரம் உச்சரிக்க தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மூதாதையர்களுக்கெல்லாம் காவேரியில் இன்று தர்ப்பணம் திதி செய்யப்படுகிறது. அந்த திதியானது முன்னோர்களை போய் அடைந்து முன்னோருடைய அனுகிரகமானது செய்யக்கூடியவருடைய குடும்பத்திற்கு நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருப்பதற்காக இன்று கங்கையில் செஞ்ச பலனெல்லாம் இன்று காவேரியில் முன்னோர்கள் நினைத்து செய்கிறார்கள். இதே மாலையபக்ஷ அமாவாசையுடைய சிறப்பு. புனித ஸ்தலமான ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்திலும் நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நன்றி கடன் செலுத்தினர். ராமேஸ்வரத்துக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன நிறுத்துமிடங்கள் நிரம்பியதால் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக போலீஸ் பாதுகாப்பும் கடலோர கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. கோவிலின் 4 ரத வீதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணித்த போலீசார் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் உடைமைகளை சோதித்த பின்னரே கோவிலுக்குள் அனுமதித்தனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,136 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,767 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 51 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 47,950 ரூபாயாக இருந்தது. பிரம்மோற்சவ விழாவிற்காக திருச்செங்கோடு பக்தர்கள் சார்பில்
5 டன் மலர்களால் ஆன மாலை தொடுக்கப்பட்டு திருப்பதி திருமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பதி திருமலையில் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை பிரம்மோற்சவ விழா நடக்கிறது. இந்த விழாவில் சுவாமிக்கு அணிவிப்பதற்காக சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி ஸ்ரீமன் நாராயணா நித்ய புஷ்ப கைங்கரிய சபா சார்பில் 5 டன் மலர்களை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக தாமரை, ரோஜா, மல்லிகை, சாமந்தி, அரளி உள்ளிட்ட மலர்களும், துளசி, கரும்பு, தென்னம்பாளை, தென்னங்குருத்து, மாங்கொத்து என திருச்செங்கோடு பகுதி பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக பெறப்பட்டது. பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட மலர்களை மாலைகளாக தொடுக்கும் பணி வியாழக்கிழமை காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. இந்த பணியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாலைகளை தொடுத்து சிறப்பு பூஜைகள் செய்து திருப்பதிக்கு அனுப்பி வைத்தனர். சின்ன சேலந்து ஒவ்வொரு தடவையுமே அந்த ட்ரஸ்ட்ல கலந்துட்டு கோர்த்து கொடுக்கறோம். இங்க மணமுள்ள சம்பங்கி, முல்லை, செவ்வந்தி, தாமரை, ரோஜா, துளசி எல்லா பூவுமே கோர்க்க வந்திருக்கிறோம். இங்க கோர்க்க திருப்பதி தேவஸ்தானத்திலே சர்வீஸ் செய்த மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு ஏற்படுது. திருப்பதி ஸ்ரீமன் நாராயணா நித்ய புஷ்ப கைங்கரிய சபா கடந்த 9 ஆண்டுகளாக திருமலைக்கு மலர்களை அனுப்பும் சேவையை மேற்கொண்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.